வணக்கம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போகிற படம் டைரக்டர் ஜேம்ஸ் கன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற உலகம் பூராக மிக ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ ஃப்ரான்ச்சைஸை மறுபடியும் ரீபூட் பண்ணுற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற, இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியணுமா படம் பேர்? உங்களுக்கு தெரியாததா? சூப்பர்மேன். Hey buddy, eyes up here. ஆரம்பத்துலேருந்து ஒன்று உறுதியாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சூப்பர்மேனுக்கு அடித்தா வலிக்கும், அது மட்டும் ஃபார் ஷுர். அண்ட் அடியும் நல்லாவே வாங்குறாரு படம் பூராக. இன்ஃபேக்ட் படம் ஆரம்பத்திலேயே எடுத்த உடனேவே இப்போ தான் முதன்முறை ஒரு ஒரு சண்டேயில் தோற்றுருக்காரு அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பிக்குது. எனக்கு அந்த கன்சீட்டை பிடிச்சது எதுனா, 3 years பேக் இது நடந்துச்சு, 3 days பேக் இது 3 hours பேக் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்சீட் ஒன்று இருக்குது. அண்ட் எடுத்த உடனேவே அவருடைய பலவீனம் விதவிதமான வழிகளில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் ஸ்மால் ஃபன்னி திங்ஸில் தன்னுடைய நாயான கிரிப்டோவை அவர் ஹேண்டில் பண்ண கஷ்டப்படுறாருல, அதில் இருக்க கூட நம்ம கவனிக்கலாம். என்னது நாய் இருக்கா அப்படிங்கிறீங்களா சூப்பர்மேன் படத்தில்? கண்டிப்பாக சூப்பர்மேன் படத்துலையோ இல்லையோ நாய் இருக்குது. காரணம், டைரக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன். ஜேம்ஸ் கன்னா குமார் யார் இவர் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, பெரிய டைரக்டர். கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி ஃபிலிம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம்ஸ். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவருடைய வேல்யூ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன் அந்த ஃபிலிம்ஸை சொல்கிறேன்னா, அதில் வந்து ஒரு மரத்துக்கு உயிர் கொடுத்துருப்பாரு குரூட் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். இல்லை ஸ்பெசிஃபிக்கலி அந்த ராக்கெட் அப்படிங்கிற ஒரு ரக்கூன் கேரக்டர் வரும்ல, நீங்கள் மார்வல் ஃபிலிம்ஸில் அவெஞ்சர்ஸ்லாம் கூட நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டரை ஒரு ஹீரோயிக்கான ஒரு, அதாவது ஹியூமன்ஸ் எல்லாம் காட்ட முடியாத அளவுக்கு இந்த கேரக்டரை பயங்கர ஹீரோயிக்காக காமிச்சிருப்பாரு. ஒரு பெரிய ட்ராமா வழியில் சந்தித்து வரக்கூடிய இந்த விலங்கு அவர் எப்படி காமிச்சிருக்காரு, இல்லை சூசைட் ஸ்குவாடில் விதவிதமான விலங்குகள் அவர் எப்படி காமிச்சிருப்பாரு அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஜேம்ஸ் கன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தில் மறுபடியும் ஒரு பெட் கேரக்டர், ஒரு அடங்கா பிடாரியான ஒரு நாய் வர்றதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. அண்ட் இவருடைய ஒரு சென்சிட்டிவிட்டியில் இவர் இந்த விலங்குகளுக்கெல்லாம் பயங்கர ஹீரோயிக்காக காமிப்பார். ரொம்ப நம்ம அதை கொஞ்சம் ரசிக்கணும் பயங்கரமாக அப்படின்ற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு காட்சிகள் எல்லாமே. ஜேம்ஸ் கன் அப்படின்னும் போது டிசி யூனிவர்ஸை ஆல்மோஸ்ட் மறுபடியும் நீங்கள் இந்த சூப்பர்மேன் கதாபாத்திரத்தை ரீபூட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர் கொடுக்கப்பட்டும் அதனுடைய ஒரு முதல் படமாகத்தான் இந்த சூப்பர்மேன் படம். பட் இன்ட்ரெஸ்டிங்லி அவர் ஒரு ஆரிஜின்ஸ் கதையை நோக்கி போகலை. அவர் இன்ஃபேக்ட் ஆல்ரெடி இதெல்லாம் நடந்திருக்கு. இவர் இந்த ஸ்பேஸில் இருக்கார், அப்பா அம்மா கூட சின்ன வயசுலேருந்து வளர்ந்தது, அந்த ஜோனுக்குள்ளேயே அவர் பெருசாக போகலை இந்த படத்தில். இந்த இடத்துல நம்ம ஆரம்பிக்கிறோம், புரிஞ்சுக்கோங்க இந்த கதாபாத்திரத்தை அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்குள்ளேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லோக்கி படங்கள்லாம் பொறுத்து ஒன்று கேட்போம்ல, அவர் நட்சத்திரங்கள் கூட பண்ணும்போதெல்லாம், இது லோக்கி படம் எவ்வளோ இருக்கும், இல்லை இந்த நட்சத்திரங்களுக்காக அவர் கொஞ்சம் அவருடைய விஷனை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு தன்மை இருக்குமா அப்படின்னா, இன்னவே இது ஜேம்ஸ் கன் படமாக முழுமையாக கேன் யூ ஹேவ் ஃபன் வித் இட் வாஸ் த கொஸ்டின், ரைட்? ஏன்னா டிசி படங்கள் அப்படின்னாலே லிட்ரலாகவும் ஃபிகரேட்டிவாகவும் டார்க்னஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு படங்கள். ஸோ இந்த படத்தில் இவருடைய ஒரு குரல் எவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்கும், அவருடைய குரலை அவர் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குல்ல. இல்லை அவர் டிசி அப்படின்ற இந்த யூனிவர்ஸ்குள்ளே வரும்போது கொஞ்சம் வேறு விதமாக அதை அணுக போகிறாரா அப்படின்னா, சத்தியமாக வேறு விதமாலாம் நான் அணுக போகிறது கிடையாது. இதெல்லாம் தான் என்னுடைய பலங்கள். இந்த பலங்களை நான் மறுபடியும் அதை சார்ந்து தான் நிற்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம கூட சிரிச்சுக்கிட்டே அவர் இந்த படத்தை அணுகிறார். ஆல்மோஸ்ட் மார்வல் ஃபிலிம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப டிசி வெறியர்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய சோகத்தை கொடுக்கும். நாங்கள் இவ்வளோ நாள் காலரை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்ததே நாங்கள் அவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி தானே இருந்தோம், இப்போ எங்களையும் அந்த ஜோனுக்குள்ளே தள்ளுறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். பட் லிசன், த ட்ரூத் என்ன அப்படின்னா, இதில் மகிழ்ச்சிகள் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னா. ஒரு குட் மார்வல் ஃபிலிமில் ஒரு நல்ல ஹியூமர் இருக்கும், ஒரு பெரிய அன்பை பேசும், பல்வேறு விதமான கேரக்டர்ஸ் அதில் ஒன்று சேருவாங்க, ஒரு பெரிய யூனிட்டியை பொறுத்து பேசும், விதவிதமான வியர்ட் கேரக்டர்ஸும் நார்மலைஸ் பண்ணப்படும் இல்லையா? அந்த மாதிரி பல வேலைகளை கண்டிப்பாக சூப்பர்மேன் செய்யுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கள் டிசி படங்கள்லாம் ரொம்ப டார்க்காக இருக்குமே, இது என்ன டார்க்காக இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. புரியுது, கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஏன்னா பெரிய வெளிச்சத்தில் எடுக்கப்பட்ட படம். இன்ஃபேக்ட் பயங்கர ஸ்பிளாஷஸ் ஆஃப் கலர் ஜேம்ஸ் கன் படங்களில் நம்ம நிறைய கவனிச்சிருப்போம்ல. அவர் இந்த நியான் கலர்ஸ் எப்படி பயன்படுத்துகிறாரு, ஒரு விஷுவல்ஸோடு வச்சு எப்படி விளையாடுறாரு அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் கிளார்க் கென்ட்டும் லாயிஸ் லேனும் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பெரிய காதல் காட்சி, அதில் ஒரு சண்டை நடந்திருக்கும். அதன் பிறகு 2 பேரும் கொஞ்சம் ரெக்கன்சைல் ஆகக்கூடிய ஒரு இடத்துல பேக்ரவுண்டில், அதாவது ஹைலி எமோஷ்னல் சீன் இல்லை, ஆனால் பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு 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 உருண்டையான ஒரு மான்ஸ்டர் ஒன்று இருக்கும், அது கூட ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும், அங்கே சும்மா ஸ்பிளாஷஸ் ஆஃப் நியான் கலர் வந்துட்டு இருக்கும், அதை பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு கலருக்கு ஆப்போசிட் என்ன, ஒயிட் லைட் இல்லை, ஒயிட் பிரைட் லைட் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் ஆரம்பமே எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஒரு அண்டார்டிகா டே லைட், இதோட ஒரு வெளிச்சம் கிடைக்க முடியுமா? அந்த இடத்துல சூப்பர்மேனுக்கு எப்பேற்பட்ட ஒரு இடம் இருக்குது அப்படின்றத பொறுத்து பேசுது இந்த படம். ஆமாம், இப்போ கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி அப்படின்னா பல பேர் இருக்காங்க, அதனால் பல கதைகளை பேச முடியும், அந்த ஒரு குழுவினுடைய ஒரு கதையை பேச முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் சூப்பர்மேன் படத்தில் அதை எப்படி பண்ண முடியும்? சூப்பர்மேன் அப்படிங்கிறவன் ஒரு தனி மனுஷன் தானே, அவன் எப்படி... ஆல்சோ டிஸ்க்ளைமரிங்க, நான் காமிக்ஸ் படித்தது கிடையாது. ஸோ ஒரு வேளை நீங்கள் ஒரு காமிக் வெறியனாக இருந்தால் do point out certain qualities about the film that you really liked or that I'm probably missing out on. நான் இது வெறும் இந்த படத்தை பார்த்து அந்த ஸ்பேஸில் மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்தில் ஒரு வெளியிலேருந்து ஒரு குரூப்பை எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, கிரீன் லேண்டர்ன் மற்றும் குழுவினர் அங்கே அவங்கள எப்படி மிஸ்டர் டெரிஃபிக் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இருக்குது. அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோ மூமெண்ட். அவர் வந்து டி ஸ்பியர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பல்வேறு விதமான ஒரு ஸ்பியர்ஸ்லாம் வச்சுட்டு அதை எப்படி அணுகிறாரு, டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தி ஒரு சண்டை போடுறாரு அப்படின்ற ஒரு ஸ்பேஸ். அந்த இடத்துல யூஸ் பண்ணுற ஒரு பாப் ட்ராக் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த செட் பீஸே ஓவரால். ஸோ அது எனக்கு எதை ஞாபகப்படுத்திச்சு அப்படின்னா, ஒரு சண்டை போடுறாங்க, சண்டையில் ஒரு ஜாலியான ஒரு ட்ராக் ஒன்று வருது, அதுக்குள்ளே ஒரு அந்த ஃபைட்லேயே ஒரு சென்ஸ் ஆஃப் விஷுவல் ஃபன் இருக்குல்ல. இது மறுபடியும் எனக்கு ஒரு கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி படம் ஞாபகப்படுத்திச்சு. அந்த 2வது படத்தை சொல்கிறேன். அதில் அந்த யாண்டு அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவர் தலையில் யாக்கா யாருன்னு ஒன்று வச்சுருப்பார்ல, அவர் விசில் அடிச்சுட்டு இருக்கும்போது அது சும்மா எல்லா பக்கமும் பறந்துக்கிட்டு இருக்கும். அதை அவர் எப்படி மெமரபுளாக, ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் ஆக்ஷன் செட் பீசஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இன் ரீசெண்ட் இயர்ஸ். ஸோ அதை எனக்கு கண்டிப்பாக ஞாபகப்படுத்துச்சு. வேறு ஒன்று விஷுவலாக ஞாபகம் இருக்குது சட்டுன்னு அப்படின்னு சொல்லணும்னா பல இருக்குது. அதில் ஒன்று வந்து ஒருத்தன் கையிலேயே அவன் எப்படி ஒரு நெருப்பை உருவாக்கி நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸ்மென் மாதிரி படங்களில். பட் கையில் சூரியனை உருவாக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல, அது ஒருவேளை சாத்தியமாக இருந்தால் அது பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சா. ஏன்னா இன் அ சென்ஸ் நம்ம சில டைம்ஸ் என்ன மறந்துடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி காமிக் புக் ஃபிலிம்ஸ் எல்லாம் நம்ம நிஜத்தில் சாத்தியம் இல்லாத பல விஷயங்களை, இந்த ஃபேண்டசி விஷயங்கள் எல்லாருக்குமே அந்த விஷயங்களை நமக்கு காமிக்குது. இது இருந்தால் இப்படித்தான் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்ற ஒரு ட்ரீம் லைக் குவாலிட்டி இருக்குல்ல, அந்த ட்ரீம் லைக் ஃபன் குவாலிட்டியை கான்ஸ்டண்ட்டாக இந்த படத்தில் கொண்டு வர்றாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், படம் பேர் சூப்பர்மேன்னு சொன்னீங்க, ஆனால் இது வரைக்கும் சூப்பர்மேன் கதாபாத்திரம் பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான காரணம், பல காரணங்கள். அதில் ஒன்று முக்கியமாக என்ன அப்படின்னா, இது சூப்பர்மேனை மட்டுமே மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் கிடையாது. என்ன தான் இது சூப்பர்மேன் அப்படின்ற ஒரு டைட்டில் இருந்தாலும் இது பல்வேறு விதமான ஹீரோஸை சார்ந்த ஒரு படம். இந்த மேபி நீங்கள் வெறும் சூப்பர்மேன், கிளார்க் கென்ட், இந்த கதாபாத்திரத்தினுடைய ஒரு எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னவாக இருக்குது அப்படின்ற ஒரு ஆசையோட இவரை வந்து உளவியல் ரீதியாக நான் முழுசாக புரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேபி திஸ் இஸ் நாட் தட் ஃபிலிம் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்ன பண்ணுது அப்படின்னா, சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறத தாண்டி இவனும் நம்மளை போல தான் ஒரு மனுஷன் தான், வெளியிலேருந்து வந்திருக்கான். அதாவது இந்த ஒரு அவுட் சைடர், ஏலியன் அப்படின்னு பார்க்குற ஒரு தன்மை இருக்குல்ல இன்றைய உலக சூழலில், அது மக்கள்கிட்டே இருக்குது. நீ அங்கேருந்து வரேன்னா நீ அவன், நான் இவன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தன்மை. இன்னவே இந்த ஐடியா ஆஃப் இன்னொரு பிளானட்லேருந்து இங்கே வந்து தன்னுடைய வாழ்க்கையை செலவழிச்சிட்ருக்கான் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் அந்த கதாபாத்திரத்தையே நம்ம எதுக்கு ஒரு ஏலியனாக பார்க்கணும், அவனும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு பேசக்கூடிய ஒரு அன்புள்ள ஒரு ஃபிலிம். பட் அகேன் ஐ டோன்ட் திங்க் இது ஒரு எமோஷ்னலி பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஃபிலிமா, ரெசனண்ட்டான ஒரு ஃபிலிமா அப்படின்னு ஐம் நாட் ரியலி ஷுர். ஏன்னா இருந்திருந்தால் லைக் ஈவன் த ஸ்மாலர் மூமெண்ட்ஸ் லைக் கிளார்க் கென்ட்டும் லாயிஸ் லேனும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காதல் வந்து நம்மளை பயங்கரமாக நீ அஃபெக்ட் பண்ண வேணாம். பட் இஸ் இட் கிவிங் அஸ் இனஃப் வார்ம்த்? நாட் ஷுர். இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் இதே ஒரு கருத்தை வந்து அவர் டுவர்ட்ஸ் வெரி எண்ட் அவர் பேசுவார். நானும் மனுஷன் தானே, நானும் தவறுகள் செய்யக்கூடிய ஒருவன் தானே அப்படின்னு. கான்செப்ட் புரியுது, மீனிங் புரியுது, பட் நிஜமாகவே அடி மனசில் ஏறி அன்போடு உட்காருதா அப்படின்னா, அகேன் தீஸ் ஆர் த பிட்ஸ் வேர் இன்ஃபேக்ட் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி ஃபிலிம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு ஒரு ஃபன் இருக்கோ, அதுக்குள்ளே அந்த எமோஷ்னலாக பேசக்கூடிய ஒரு காட்சிகளும், அந்த மனிதர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு உறவுகளும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராக்கெட்டுக்கும் க்ரூட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வார்ம்த், இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் பிட்ஸ் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக உங்களை மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்ல அந்த ஃபிலிம்ஸில். ஸோ இந்த படத்தில் மேபி இட்ஸ் ஃபன், இட் இஸ் பிரைட், இட் இஸ் தேர்ஸ் அ லாட் ஆஃப் ஹியூமர், இதெல்லாம் இருக்குது. பட் இஸ் தேர் இனஃப் டெப்த் ஆஃப் எமோஷன் அப்படின்னா, அகைன் இந்த ஒரு இடம் தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு பற்றாக்குறையாக எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. லைக் நான் ஒருத்தர் சொல்லல, அவர் கையிலேருந்து ஒரு சூரியனை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கதாபாத்திரம் வந்து தன்னுடைய ஒரு குழந்தை வந்து அபகரிக்கப்பட்டிருக்கோம் அவர்கிட்ட இருந்து. பட் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்ற ஒரு ஐடியா இஸ் ஃபைன். பட் அவங்க ஒன்று சேரும் பொழுது
நிஜமாகவே உங்கள் கண்ணு கொஞ்சம் தேங்குதா, அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு உருவாகுதா அப்படின்ற இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில்கள் தான் மேபி ஜேம்ஸ் கன்னுடைய சூப்பர்மேன் கொஞ்சம் கொடுக்க தடுமாறுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்காக பிடிக்கல நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். இன்ஃபேக்ட் நீங்கள் ஓவரால் உங்களுக்கு ஜேம்ஸ் கன்னுடைய சூப்பர்மேன் எப்படி உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்னா, டு ஐ லவ் இட்? மேபி நாட், பட் டு ஐ லைக் இட்? கண்டிப்பாக. இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு கம்பேரிசனாக இருக்கும். பட் நம்ம தமிழில் பண்ணுறதுனால தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஓரளவுக்கு விடாமுயற்சி அஜித் கதாபாத்திரத்தையே ஞாபகப்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். எங்கேருந்து சொல்கிறேன்னா, ஒரு ஆங்கிளில் சொல்கிறேன் நான். என்னென்னா, எனக்கு எல்லார் மேலேயும் ஒரு பெரிய அன்பு இருக்குது, எல்லார் மேலேயும் ஒரு பாசம் இருக்குது. வில்லன்ஸ் எல்லாம் நான் அடிக்கும்போது, அவங்க என் கூட சண்டை போடும்போது கூட கொஞ்சம் திருந்துறீங்களேன், கொஞ்சம் பெட்டர் ஆகுங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல. எனக்கு இன்ஃபேக்ட் இந்த பேரன்பு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்கள் எல்லாமே ஹீரோஸாக காமிக்கும்போது ஐ எம் அ பிட் ஆஃப் அ சக்கர் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த கதாபாத்திரத்துக்கு மனிதர்கள் மேலே மட்டும் அவ்வளோ அன்புலாம் கிடையாது, விலங்குகள் மேலேயும் பயங்கரமான அன்பு. டைரக்டர் ஜேம்ஸ் கன் போலவே ஒரு மிட் கிரெடிட் சீன் என்ன அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அந்த நாய் அழகாக நெஞ்சு மேலே அப்படி உட்காந்து பாசத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது, எல்லாருமே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது சூப்பர்மேன் யாரை காப்பாற்றுறாருன்னா, ஒரு அணில் அது மேலே ஏதாவது ஒன்று விழுந்துருமோ செத்துருமோ அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லேருந்து அணிலை காப்பாற்றுறாரு. வேற ஒரு இடத்துல ஒரு 2 சிவிலியன்ஸ் ரேண்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு ஆமையை பத்திரமாக கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு ஃபிக்ஷனல் ராக் பேண்ட் இருக்குது இந்த படத்தில். அந்த ராக் பேண்ட்லேயும் ஒரு அனிமல் பேர் கிராப் ஜாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பேண்டு பற்றி பேசுது. நிறைய ரியல் லைஃப் காமெண்ட்ரியும் கண்டிப்பாக இருக்குது. இந்நேரத்துக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எதை பொறுத்து பேசுது அப்படின்னா, ஒரு வெப்பன்ஸ் சப்ளை பண்ணுறவங்களுக்கு என்றைக்குமே நம்ம உலகத்தில் யுத்தங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு அதில் ஒரு லாபம் கிடைக்கும். அதனால் அவங்க கண்டிப்பாக நல்லதுக்கும் ஒரு பெரிய எல்லா நாடுகளும் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசையை கண்டிப்பாக பட மாட்டாங்க. இல்லை இந்த நம்ம சொன்னோம்ல, நீ வேறு நான் வேறு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு தாக்குதல் செய்வதாக இருக்கட்டும், மனித உரிமைகளை மீறுவதாக இருக்கட்டும், இல்லை தன்னுடைய ஆயுத பலத்தை அவ்வளோ ஒன்றுமே இல்லாத மக்கள் மேலே போய் அதை காமிச்சு அவங்கள டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு அண்டர் டாக்ஸுக்கு இந்த படம் சப்போர்ட் பண்ணுது. அதில் ஒரு குட்டி பையன் இல்லை எனக்கு எல்லோரும் உயிரை பணைய வச்சுட்டு பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க போராடக்கூடிய ஒரு தன்மையை இந்த படம் கொண்டாடுது. அந்த இடத்துல சூப்பர்மேன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் எதுக்காக நிற்கிது, என்ன மாதிரியான ஹோப்காக நிற்கிது இந்த கதாபாத்திரம் அப்படின்னு பேசுகிற ஒரு குவாலிட்டி. இது நடுவில் அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா அப்படின்னா நெகட்டிவிட்டி, டாக்ஸிசிட்டி இதெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல. இந்த படத்தில் அந்த மாதிரி நெகட்டிவிட்டி திட்டெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா, லிட்ரலி அந்த கதாபாத்திரம்லாம் குரங்காக காமிக்குது. பல குரங்குகள்லாம் உட்காந்து கீபோர்டில் லொட்டுன்னு தட்டிக்கிட்டு எல்லாரும் பற்றியும் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்குது. ஜேம்ஸ் கன் ஒரு படி மேலே போய் அந்த மாதிரியான குரங்கு மேலேயும் எனக்கு பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு நாய் குரங்களும் விளையாடிக்கிட்டு அது மேலேயும் ஒரு அன்பு காட்டுற ஒரு தன்மை இருக்கே, அந்த மனசு தான் கடவுள் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. பட் இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் ஜேம்ஸ் கன் இயக்கியிருக்கிற சூப்பர்மேன் படம். நீங்கள் என்ன நினச்சிங்க படத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் சுதர் ஸ்ரீனிவாசன் மறுபடியும் இன்னொரு லாங் ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.